இறைவன் ஒருவரே. அவரின் வேறு வேறு இரு வடிவங்கள் தான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும். சில கோவில்களில் அருகருகே சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். சில கோவில்களில் இருவரும் ஒரே சிலையில் இருப்பதை போல் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். சிவபெருமான் பெருமாளையும் பெருமாள் சிவபெருமானையும் வழிபடும் நிகழ்வுகள் பல புராணங்களில் உண்டு. ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் மணலினால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட வரலாறும் இருக்கிறது. சிவபெருமான் கைலாயத்தில் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது. சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவபெருமான், வைணவத்தின் முழுமுதற் கடவுள் பெருமாள். பரமசிவன் பராசக்தியை படைத்து பின் இருவரும் இணைந்து ஓம் என்ற பிரணவத்தை அடிப்படையாக வைத்து காத்தல், அடித்தல், மறைத்தல், படைத்தல், அருளல் என்ற ஐந்தொழில்களையும் செய்து வருகிறார்கள். சங்கன் மற்றும் பதுமன் நாகலோகத்து அரசர்கள். ஒரு நாள் இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் முற்றியது. சிவன் பெரியவரா பெருமாள் பெரியவரா? கடவுளை வணங்குவதில் கூட சர்ச்சைதான். யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற சர்ச்சை மூத்தது. இருவரும் பார்வதி தேவியிடம் சென்றார்கள். சிவன் சக்திக்குள் அடங்கும் ஆடி மாதத்தில் சிவனும் பெருமாளும் ஒன்றே என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என விரும்பிய சிவபெருமான் பார்வதி தேவியின் மனதை தூண்டிவிட்டார். சங்கனுக்கும் பதுமனுக்கும் முடிவை சொல்லுங்கள், நான் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்று பார்வதி தேவி பெருமானை நோக்கி மன்றாடினாள். கோமதி அம்மனாக உருவெடுத்து புன்னை வனத்தில் ஊசி முனையில் தன் தவத்தை தொடங்கினாள். அவள் தவத்தை மெச்சிய சிவபெருமான் இதுவே உண்மையை உணர்த்த சரியான தருணம் என நினைத்து சங்கர நாராயணனாக பாதி சிவபெருமான் பாதி பெருமாளாக காட்சி கொடுத்தார். ஒருபுறம் சிவப்பு, மறுபுறம் சியாமளம். ஒருபுறம் கங்கை சந்திரன் ஜடாமுடி, மறுபுறம் வஜ்ரமாணிக்க மகுடம். ஒருபுறம் மழு, மறுபுறம் சங்கு. ஒருபுறம் புலித்தோல், மறுபுறம் பீதாம்பரம். ஒருபுறம் ருத்ராட்சம், மறுபுறம் துளசி மாலை. ஒருபுறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைபிடிக்கிறான், மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு குடைபிடித்து நிற்கிறான். ஹரிஹரனைக் கண்டு மனமுருகி நின்றாள் அம்பிகை. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். சகோதரனையும் கணவனையும் ஒரே சரீரத்தில் பார்த்த அம்பிகைக்கு என் கணவன் எனக்கு திரும்ப வேண்டும் என நினைத்து உங்கள் சுயரூபத்தை எனக்கு காட்டிவிடுங்கள் என்று வேண்டினாள். அவரும் சங்கரனாக சிவலிங்க ரூபத்தில் காட்சி கொடுத்தார். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை உலகிற்கு காட்டிய சங்கர நாராயண தரிசனம் மிக மிக உன்னதமானது. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயணன் கோவில் அமைந்திருக்கிறது. பார்வதி அன்னை தவமிருந்த தலம்தான் சங்கரன் கோவில். ஆடி மாதம் பௌர்ணமி திதியில் உத்திராட நட்சத்திரத்தில் அன்னை கோமதிக்கு சங்கர நாராயண தரிசனம் கிட்டியது. ஆடித்தபசு சமயத்தில் அன்னை கோமதிக்கு 10 நாள் திருவிழா கோலாகலமாக நடக்கும். தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கும். காலையிலும் மாலையிலும் அன்னை வீதி உலா வருவாள். 11ஆம் நாளில் சங்கர நாராயண தரிசனம் கிட்டும். அன்னை பார்வதி மணிக்கிரீவனை சபித்தாள். அவன் புன்னைவனத்தில் காவல்காரனாக மாறினான். பால்வண்ணநாதருக்கு புன்னைவனத்தில் ஒரு பூந்தோட்டம் இருந்தது. பூந்தோட்டத்தின் ஒரு மூலையில் புற்று ஒன்று தென்பட்டது. மணிக்கிரீவன் மண்வெட்டி ஒன்றை எடுத்து புற்றை வெட்டத் தொடங்கினான். இரத்தம் பீரிட்டுக் கொண்டு பாய்ந்தது. பார்த்தால் புற்றின் உள்ளிருந்த பாம்பின் வாலை வெட்டிவிட்டான். அந்த சமயத்தில் உக்கிரபாண்டிய மன்னனின் யானை தன் தந்தத்தை தரையில் குத்தி தரையில் புரளத் தொடங்கியது. காரணம் தெரியாமல் தவித்தான் உக்கிரபாண்டிய மன்னன். யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மணிக்கிரீவன் ஓடி வந்தான். மன்னனிடம் நடந்ததை சொன்னான். மன்னனும் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தான். மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் அடிக்கடி பார்க்கச் செல்லும் மன்னனுக்கு அந்த இடத்தில் ஒரு தெய்வீகத்தன்மை இருந்தது புரிந்தது. அதே இடத்தில் ஒரு கோவிலை கட்டி எழுப்பினான். அதுதான் சங்கர நாராயணன் கோவில். இந்த உலகம் சக்தியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த தட்சன் அந்த தேவியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என தவம் புரிந்தான். அப்படியே பார்வதி தேவியும் தாட்சாயணியாக வந்து பிறந்தாள். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் மீது காதல் கொண்டாள். கடவுளே நமக்கு மருமகனாக வந்தால் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதால் திருமணத்திற்கு தட்சன் ஒப்புக்கொண்டான். ஒருமுறை பெருமானை பார்க்க கைலாயம் சென்றான். பெருமான் எழுந்து வந்து மரியாதையை செலுத்தவில்லை என்பதால் கோபம் கொண்டான் தட்சன். தாட்சாயணியின் தந்தை தட்சன் ஒரு யாகத்தை வளர்த்தான். சிவபெருமானை அவமதிக்கும் வகையில் நடந்த யாகம் அது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தாட்சாயினி அந்த யாகத்தில் பங்கேற்றாள். ஆனால் மகளுக்கும் யாகத்தில் மரியாதை கிடைக்கவில்லை. அதே க்ஷணத்தில் யாகத்தீயில் விழுந்து உயிர் நீத்தாள் தாட்சாயினி. மனைவியின் உடலை தோளில் சுமந்தபடி சிவபெருமான் மனநிலை சரியில்லாமல் அலைந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மகாவிஷ்ணு அவள் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். அது விழுந்த இடங்களில் சக்தி பீடங்களாக மாறியது. குண்டலினி எழும்பி பாம்பு போல் படமெடுத்து ஆடும் அந்த சகசிராரம் பகுதிதான்
சங்கரன் கோவிலில் விழுந்ததாக நம்புகிறார்கள். இங்கே பாம்பாட்டி சித்தரின் ஜீவசமாதி இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் தான் கோமதி அம்மனை பாம்பு வடிவிலும் குண்டலினி சக்தியாகவும் வழிபட்டார். நாகதோஷம் நீங்கி சுபகாரியங்கள் நடக்க மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து போகிறார்கள். புற்று மண்ணைத்தான் இந்த கோவிலில் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். அதை குடைத்து நெற்றியில் போட்டுக்கொண்டால் தீய சக்திகள் உங்களை விட்டு விலகி போய்விடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவன் மற்றும் பெருமாள் சரிசமமானவர்கள். சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதி இருக்கிறது. கொடுமுடி சிவாலயத்தில் பெருமாள் சந்நிதி தனியாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி இருக்கிறது. வேதவியாசர் கூறும் போது கூட சிவபெருமானின் இடதுபுறத்திலிருந்து மகாவிஷ்ணுவும் வலதுபுறத்திலிருந்து பிரம்மாவும் தோன்றினார்கள் என்று சொல்லுவார். கோ என்றால் அரசன், மதி என்றால் நிலவு. நிலவை போன்ற முகத்தை கொண்டு அரசியாக இருந்து இந்த உலகை ஆட்சி செய்யும் அம்பிகை. அதனால் அவளை கோமதி அம்மன் என்று அழைக்கிறார்கள். பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பதால் அவளை ஆவுடை நாயகி என்றும் அழைப்பார்கள். கோமதி அம்மனின் சந்நிதிக்கு முன்னால் ஒரு ஆஞ்ஞா சக்கரம் இருக்கிறது. அதில் அமர்ந்து விட்டு சென்றால் மனம் அமைதி பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்பிகை கோமதி அம்மனாக ஊசி முனையில் தவம் இருந்த நாளைத்தான் ஆடித்தபசு என்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். உக்கிரபாண்டிய மன்னனால் 1022ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஆலயம். பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து தவம் புரிய வந்தபோது அவளுடன் அவள் தோழிகளும் பசுக்கூட்டங்களாக வந்தார்கள். அதனால் அவளை ஆவுடை நாயகி என்று சொல்லுகிறோம். இங்கு வரும் பக்தர்கள் தவக்கோலத்தில் இருக்கும் கோமதி அம்மனை சுற்றி வருகிறார்கள். ஏனென்றால் சங்கன் பதுமனுக்காக தவம் இருந்த நீ எங்களுக்காகவும் இருக்கிறாய். எங்கள் மன்றாட்டுக்கடையும் பெருமானிடம் போய் சொல்லு என்ற வேண்டுதல் தான் அது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க ஆடித்தபசென்று கோமதி அம்மன் சமேத்த சங்கர நாராயணனாக காட்சி கொடுக்கும் இறைவியையும் இறைவனையும் தரிசித்து வாருங்கள். சர்ப்ப விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை பாலபிஷேகம் நடக்கிறது. 6 முகங்கள் கொண்ட சண்முகர் இருக்கும் ஆலயம். நந்திக்கு ருத்ராட்ச பந்தல், சிவனுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தும் நிகழ்வு. பஞ்சநாக சிலைகளுக்கு பாலபிஷேகம் செய்தால் நாகதோஷம் நீங்கிவிடும். சிவன் விஷ்ணு மட்டுமின்றி பிரம்மாவும் எழுந்தருளி இருக்கும் தலம். வீட்டில் பாம்பு பிரச்சனை இருந்தால் இந்த கோவிலுக்கு பொருத்தனை செய்து வேண்டுங்கள். இறைவன் ஒருவரே. அவரின் வேறு வேறு 2 வடிவங்கள் தான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும். சில கோவில்களில் அருகருகே சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். சில கோவில்களில் இருவரும் ஒரே சிலையில் இருப்பதை போல் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். சிவபெருமான் பெருமாளையும் பெருமாள் சிவபெருமானையும் வழிபடும் நிகழ்வுகள் பல புராணங்களில் உண்டு. ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் மணலினால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட வரலாறும் இருக்கிறது. சிவபெருமான் கைலாயத்தில் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது. ஆடித்தபசு சமயத்தில் அன்னை கோமதிக்கு 10 நாள் திருவிழா கோலாகலமாக நடக்கும். தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கும். காலையிலும் மாலையிலும் அன்னை வீதி உலா வருவாள். 11ஆம் நாளில் சங்கர நாராயண தரிசனம் கிட்டும்.